نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக நாயன் புனிதமாக்க ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனுடைய மார்க்க செய்திகளையும் வழிபாட்டு சிந்தனைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நபிகளார் ஜும்மாவினுடைய ஒழுக்கத்தை குறித்து சொல்லித்தரக்கூடிய பொழுது ஒரு செய்தியை முன்னிறுத்தினார்கள். அதை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜுமாத்தி வல் இமாமு யഖுதுபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கதில் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள். இந்த ஜும்மாவினுடைய பிரதிபலனை நன்மையை நீங்கள் மறுமையில் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற கருத்துப்பட நபிகளார் சொன்ன அந்த சொற்களை நாம் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் முழுமையாக ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலத்தாருக்கு ஒரு அருள்குடையாக இறுதி சமுதாயம் என்று கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மனித குலத்தை நேர்வழியின் பால் அழைப்பதற்கு என்று இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம்தான் அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த தூதரை அல்லாஹ் திருக்குரானில் ஏராளமான இடத்தில் புகழ்ந்து புகழாரம் சூட்டக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியும். ஆனால் அந்த தூதரை இறைவன் ஒரு இடத்திலே சொல்லித் தருகிறான், முஹம்மதே, உங்களுக்கும் உங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இப்படிப்பட்ட நபரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்று ஒரு மாமனிதருடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் முன்மாதிரி என்று சொல்லித் தருகிறான். அந்த தூதருடைய ஒரு சில செய்திகளை இந்த வார ஜும்மாவினுடைய உரையில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். துல்ஹஜ் மாதமும் தூயோனின் நண்பரும் என்ற தலைப்பில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குரானிலே புகழ்ந்து சொல்லக்கூடிய காரணம் என்ன என்ற முதல் அந்த நிகழ்வை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் திருக்குரானில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொல்கிறான், வத்தஹது இப்ராஹிம கலீலா, வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய நண்பனாக தோழனாக தேர்வு செய்து கொண்டான். வேறு வேறு நபிமார்களுக்கு வேறு வேறு சிறப்புகள் கிடைத்திருந்தாலும் வேறு யாருடைய சிறப்பையும் இந்த அளவிற்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பன் என்று அல்லாஹ் திருக்குரானிலே புகழாரம் சூட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நண்பன்கிறது ஒரு சாதாரண மதிப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மதிப்பின் மீது ஒரு பெரும் ஆசையும் ஆறுதலும் இருந்தது. நபிகளார் மரணிக்கிற நேரத்தில் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு ஒருவரை இந்த உலகத்தில் நண்பனாக ஆக்க விரும்பி இருந்தால் அபூபக்கரை நான் ஆக்கி இருப்பேன். எனக்கு அல்லாஹ்வுடைய நட்பு மட்டும் போதும். அல்லாஹ்வுடைய நட்பை தவிர்த்து வேறு யாருடைய எவருடைய நட்பும் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன நிலையில் அல்லாஹும்ம ரஃபீக்கில் அலா, இறைவா உயர்ந்த நட்போடு என்னை இணைத்துவை என்று அல்லாஹ்வுடைய நட்பை எதிர்பார்த்து கடைசி பிரார்த்தனையாக செய்துவிட்டு நபி அவர்கள் மரணித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணமும் எப்படி இருந்தது? இப்ராஹிமுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் நீ கொடுத்திய, அந்த ஸ்டேட்டஸை அல்லாஹ் எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு தூதரை 5000 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மாமனிதரை அல்லாஹ் கண்ணியத்தின் உச்சத்தில் வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் நமக்கு ஸலவாத்து சொல்லி தருகிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தை கூட நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஜும்மா தினத்தில் அதிகமாக நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தை ஓதுங்கள்.
மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன், யார் ஒருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த ஸலவாத்துடைய வாசகத்தை பாருங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது, யா அல்லாஹ் முஹம்மது அவர்களுக்கும் முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரி. இதுல பிரச்சனை இல்லை. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்ததை போன்று நீ அருள் புரி. நீ புகழுக்குரியவன், மகத்துவம் மிக்கவன். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது, இறைவா முஹம்மது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை கொடு. கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், இப்ராஹிம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை கொடுத்ததை போன்று இவருக்கு நீ கொடு. நீ புகழுக்குரியவன், மகத்துவம் மிக்கவன். இந்த ஸலவாத்தை நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனக்காக கேளுங்க, நாங்க அதிகமாக முணங்குங்கள். நாங்க ரசூலுல்லாஹ் வெறுமனே அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்தில் ஸலவாத்தை மட்டும் எதிர்பார்க்கல. எப்படி அந்த இப்ராஹிமுக்கு அல்லாஹ் ஸலவாத்தை கொடுத்தானோ, அந்த இப்ராஹிமுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தானோ, அது மாதிரி எனக்கு கிடைக்க நீங்க கேளுங்க. நாங்க சாதாரண ஒரு கண்ணியம் கிடையாது. ஏனைய தூதர்மார்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுடைய கண்ணியத்தினுடைய மாண்பை அல்லாஹ் உயர்த்திருக்கிறான் என்றால் அந்த நபருடைய வரலாறு, அந்த நபருடைய வாழ்க்கை, அந்த நபருடைய சித்தாந்தம், அந்த நபர் கொண்டிருக்கிற கொள்கை இந்த உலகத்தில் நீங்காத ஒரு இடம் பிடித்த ஒரு பெரும் அடிச்சுவடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் துல்ஹஜ் என்ற மாதம் இஸ்லாமிய வழக்கில் புனித மாதமாக பார்க்கப்படக்கூடிய துல்ஹஜ் மாதத்தில் ஒரு நபருடைய குடும்பம் செய்த சாதாரண காரியத்தை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இப்ப எல்லாரும் ஹாஜிகள் எல்லாம் சென்று இருப்பார்கள். பிறை 8 இருந்து தங்களுடைய அமலை ஆரம்பிப்பார்கள். நீங்கள் பாருங்கள், சஃபா மருவா மலைக்கு மத்தியில ஓடுவார்கள். உள்ள வந்த உடனே தவாஃப் செய்து மக்காமு இப்ராஹிமிலே தொழுது விட்டு சஃபா மருவாவிலே தொங்கட்டம் சஈ செய்வார்கள். இது எதுக்கு செஞ்சாங்க? யாரு செய்தார்கள்? தனது தேவைக்காகவும் தன் பிள்ளையினுடைய தாகத்தை தணிப்பதற்காகவும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு தன் சுய தேவைக்கு ஓடியவர்கள். அந்த காரியத்தை அல்லாஹ் எடுத்து காட்டி மொத்த மனித குலத்திற்கு இது வழிபாடு என்று அல்லாஹ் காட்டுகிறான். ஒரு நபர் மட்டுமல்ல, அந்த நபருடைய குடும்பமே தியாகத்தில் முக்கியமான ஒரு நபர் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனின் வாயிலாகவும் நபிகளார் தங்கள் சொற்பொழிவின் வாயிலாகவும் இதை பல நேரங்களில் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த இப்ராஹிமை நண்பருங்கிறான் அல்லாஹ். இறுதி தூதருக்கு அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தான். அந்த தூதர் இவர் மீது பார்த்து பொறாமைப்படுகிறார். நமக்கு அந்த மாதிரி இடம் கிடைச்சிடாதா, அந்தஸ்து கிடைச்சிடாதா என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு கண்ணியம் உயர்ந்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நற்பண்பும் உண்டு, எல்லா வழிபாடும் உண்டு, எல்லா விதமான இறை பயமும் உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் அடித்தளமாக இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெஞ்சுறுதி கொண்ட ஒரு நபர். உலகத்தில் எவனுக்கும் எதற்கும் பயந்து விடக் கூடாது என்ற தைரியத்தின் உச்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா காரியத்துக்கு முன்னாடி அந்த தைரியம் இருக்கும். தைரியத்தில் கொஞ்சம் இப்ராஹிம் நபி சரிந்திருந்தால் இன்றைக்கு இப்ராஹிம் நபி வரலாற்றின் ஒரு சுவடாக மாறி இருக்க மாட்டார்கள். நபிகளார் பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு நபராக மாறி இருக்க மாட்டார்கள். மொத்த மனித குலமும் யார் அந்த மனிதர், இவ்வளவு தியாகம் செய்தாரே என்று கேட்கிற அளவிற்கு இப்படி ஒரு நபராக அவர் மாறி இருக்க மாட்டார். அவருடைய எல்லா தியாகத்திற்கு பின்னால், அர்ப்பணிப்புக்கு பின்னால், வழிபாட்டுக்கு பின்னால், இறை அச்சத்திற்கு பின்னால் அசைக்க முடியாத ஒரு தைரியம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்தது. தன் தந்தை அழைக்கிறார், யா அபத்தி லா தாபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர் என்று சொன்னார். இந்த ஷைத்தான் இருக்கிறானே, ரஹ்மானுக்கு நன்றி கட்டவன். முழு மனித குலமும் அந்த ஊர் மக்களும் யாரை பெரும் கடவுளாக வணங்கிக் கொண்டு இருந்தார்களோ அந்த கற்சிலைகளை பார்த்து அந்த மக்கள் முன்னால் சொன்னார், என் தந்தையே ஷைத்தானை வணங்காதீர்கள், அவன் ரஹ்மானுக்கு நன்றி கட்டவன் என்றார்கள். யா அபத்தி லிம தாபுது, நீங்கள் எதற்காக வணங்குகிறீர்கள்? மாலா யஸ்மஉ, அது எந்த ஒன்றையும் கேட்காத, எந்த ஒன்றையும் பார்க்காத, எந்த நன்மையும் எந்த ஒரு தீமையும் செய்யாத அற்ப கற்களை போய் எதற்கு வணங்குகிறீர்கள் என்று கேட்டார். அந்த சமூக மக்கள் முன்னிலையிலேயே அவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்பதற்காக சிலைகளை எல்லாம் உடைத்து இதால் எதுவும் நடக்காது என்று உணர்த்தியவர் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாதாரண தைரியம் கிடையாது. அவர்கள் காட்டுமிராண்டிகள். சிலைகள் உடைக்கப்பட்ட உடனே கோர்ட்டுக்கு போற நபர்கள் கிடையாது.
போலீஸ் ஸ்டேஷன் போற நபர் கிடையாது, போராட்டம் கோஷம் போடக்கூடிய நபர்கள் கிடையாது. உடனடியாக நெருப்பு குண்டத்தை வளர்த்தார்கள். இப்ராஹிமை தூக்கி எறிவதற்கு தயங்காமல் இருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்ததை தவறு என்ற நிலையில் வரல. அது சரி, என் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கு நான் செய்திருக்கிறேன், அதற்கு எந்த எல்லைக்கு அவர்கள் சென்றாலும் தயார் என்ற மனநிலையில் தைரியத்தோடு நெருப்பு குண்டத்திலே விழுவதற்கு தயாரானார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன காரணம்? தைரியம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புக்லி வல் ஜுப்னி. யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தில் இருந்தும் கோழைத்தனத்தில் இருந்தும் எங்களை நீ பாதுகாத்து விடு. அந்த நிலைக்கு நாங்கள் போயிடக்கூடாது. அடுத்தவனுடைய அடக்குமுறைக்கு சென்று பயந்து நடுங்கி தொடை நடுங்கியாக மாறி மண்டியிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தந்தலாத, அதற்கு தைரியமாக உயிரை கொடுப்பதற்கும் தயார் என்ற மனநிலையிலே இஸ்லாமிய மார்க்கம் இந்த உணர்வைத்தான் அதிகமாக மக்கள் மத்தியில் வளர்த்து கொண்டிருக்கிறது. யாருக்கு அடிபணிஞ்சு வாழக்கூடாது. நான் செய்யக்கூடிய காரியம் சத்தியம் என்றால் இன்னொருவனுக்கு அடிபணிந்து மண்டியிட்டுத்தான் வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை தேவையில்லை. இந்த மனநிலையை உருவாக்கினார்கள். எல்லாவற்றிலும் தைரியத்தோடு செயல்பட வேண்டும் என்ற பாடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் எடுத்து தருகிறான். அந்த தைரியம் எங்க வரை கொண்டு செல்கிறது தெரியுமா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிமுடைய இரண்டாவது மனைவி, அவருக்கு பிள்ளையும் பிறந்திருக்கிறது, இஸ்மாயில் என்ற பிள்ளை. இந்த ரெண்டு பேரையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வான்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். கொண்டு போய் விடுறாங்க, விட்டுட்டு திரும்புறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இப்ராஹிமே, நீங்கள் விட்டுட்டு போறீங்களே, புற்பூண்டு முளைக்காத ஒரு இடம், தண்ணீருக்கு வழி இல்லாத ஒரு இடம், எந்த ஒரு மனித நடமாட்டம் இல்லாத இடம், இந்த இடத்துல விட்டுருக்கீங்களே, என்ன காரணம்? இப்ராஹிம் நபி பதில் கொடுக்கல. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, இதை அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளையிட்டானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கூட பார்க்காமல் ஆமாம் என்று சொல்லிவிட்டு புறப்படுறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யாரை நீங்கள் காரணம் வைத்து என்னை இங்கே விரித்து வைத்திருக்கிறீர்களோ அவன் எங்களை பாதுகாப்பா, நீங்க புறப்படலாம். இப்ராஹிம் நபி மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தாரும் இந்த தைரியத்தில் ஊறி திளைத்தவர்கள். என்ன ஆகட்டும், படைத்தவனுடைய துணை நம்மோடு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை. ஒரு காலம் கழிகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து இளமை பருவத்தை அடைந்து திருமணத்திற்குரிய தகுதியை அடைகிறார்கள். இப்ராஹிம் நபி வருகிறார்கள். இஸ்மாயில் நபியை அப்போதுதான் சிறு பிராயத்தில், குழந்தை பிராயத்தில் பார்த்தவரை இளைஞராக திருமணத்திற்குரிய தகுதி உடையவராக பார்க்கிற நேரத்தில் ஒரு நேரம் சொன்னார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பஹுக்க ஃபந்துரு மாதா தரா, என் மகனே, உன்னை அறுப்பது போன்ற நான் கனவு கண்டேன். உலகத்தில் வேறு யார் இப்படி ஒரு கனவு கண்டால் அது கெட்ட கனவு. இஸ்லாம் அதற்கு என்ன சட்டம் சொல்கிறது? கெட்ட கனவு ஷைத்தானிடம் இருந்து வருகிறது. அல்லாஹ் இதை ஒன்றும் செய்ய போறது கிடையாது. ஷைத்தான் உங்களை பயமுறுத்துகிறான். அதனால் அந்த காரியத்தை விட்டு நீங்கள் விலகி சென்று போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நபிமார்களுக்கு ஒரு கனவு வருகிறது என்றால் ஷைத்தானுடைய வேலை கிடையாது, அது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்பதை உணர்ந்து இப்ராஹிம் நபி தன் மகனை அழைத்து சொன்னார்கள், உன்னை அறுப்பதை போன்று கனவு கண்டேன். நீ என்ன நினைக்கிற? நான் தைரியமா அறுத்துருவேன், நீ அறுபட ரெடியான்னு கேட்கிறாங்க. இஸ்மாயில் நபி சொல்கிறார்கள், என் தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்கிறானோ அதை நீங்கள் தயவதாட்சணை இல்லாமல் செய்யலாம். அல்லாஹ் நாடினால் பொறுமையாளனாக நான் இருப்பேன். சாதாரண மரணத்தை எதிர்பார்த்து வரல, தந்தை அறுக்க மகன் அறுபட இப்படி ஒரு கொலை சம்பவம் நடப்பதற்கு இறைவன் கட்டளை இடுகிறான். இஸ்மாயில் நபியினுடைய தைரியத்தை பாருங்கள். அல்லாஹ் தானே சொன்னான், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்கிறானோ அதை மட்டும் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். தைரியத்தில் ஊறி திளைத்த குடும்பம். இப்ராஹிம் நபி ஒரு புறம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புறம், இஸ்மாயில் நபி ஒரு புறம் என்று அவர்கள் அந்த அளவிற்கு உள்ள நெஞ்சம் உறுதி கொண்டவர்களாக எந்த ஒரு நேரத்திலும் எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் பயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அவர்கள். அதனால் தான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. இந்த உலகத்தின் அடக்குமுறை ஆட்சியாளர்கள் மீண்டும் மீண்டும் உருவானாலும் சரி, இந்த உலகத்தில் பெரும் பெரும் வறுமை வந்தாலும் சரி, பெரும் பெரும் நோய் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கால சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை எல்லாம் இலகுவாக கடந்து செல்வதற்கு இந்த தைரியம் மட்டும்தான் உதவியாக இருக்கும். இப்ராஹிம் நபியுடைய இத்தனை பல பண்புக்கு முக்கிய காரணமாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணிதா. இப்ராஹிம் இருக்கிறாரே, தனி ஒரு நபர், ஒரு சமூகத்திற்கு நிகரானவர்ங்கிறான். ஒரு நபருங்க, அவர் கூட அன்னைக்கு மனைவி கிடையாது, அன்றைக்கு புள்ள கிடையாது, அன்றைக்கு அவரை பேச்சை கேட்பதற்கு ஆள் கிடையாது. தந்தையை, சமூகத்தை, சிலை வணக்க வழிபாட்டை, இணை வைப்பு கொள்கையை எதிர்த்து நிற்கிற தனி ஒரு நபர் ஒரு கூட்டத்திற்கு சமம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியை வருடா வருடம் அல்லாஹ் நினைச்சு பார்க்க சொல்றான். துல்ஹஜ் மாசம் வருதா, ஹஜ் பெருநாள் வருதா, புத்தாடைகளை உடுத்துகிறீர்களா,
ஆடு மாடு ஒட்டகத்தை அறுத்து உண்ணுகிறீர்களா? ஏழைகளுக்கு கொடுக்கிறீர்களா? அந்த வழிபாட்டு நாளை, அந்த விழா நாளை சந்திக்கும் போதெல்லாம் இவருடைய எண்ணம் உங்கள் உள்ளத்தில் வரும். யார் இவர்? இவர் எதனால் உயர்வை பெற்றார்? வழிபாட்டால் உயர்வை பெற்றாரா? அவர்கிட்ட அது உண்டு, ஆனால் அதனால் உயர்வு அடையல. வேறு வேறு காரியங்களால் உயர்வை பெற்றாரா? எல்லா தியாகம், எல்லா அர்ப்பணிப்பு உண்டு. ஆனால் இவர் உயர்வை பெற்றதற்கான காரணம் இவர் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர். எவனுக்கும் பயப்படுறதா கிடையாது. உன்னால என்ன முடியுமோ, என்ன செய்வியோ நீ செஞ்சுக்க, நீயா நான் பார்த்துருவோம். இந்த தைரிய எண்ணம் இருந்ததே தனி ஒரு நபர். அல்லாஹ் அந்த நபருக்குத்தான் உதவியை தந்தான். இந்த பாடத்தை தான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான். இந்த பாடத்தை தான் நபிகளாருக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான். ஒரு நேரம் ஒரு போர்க்களம் நடக்கிறது. சஹாபாக்கள் பார்த்த போர்க்களத்தை விட்டு வித்தியாசமான ஒரு போர்க்களம், பத்ர் களம்னு ஒண்ணு நடந்துச்சா. குறைஷிகளுக்கும் சஹாபாக்களுக்கும் நடைபெற்ற யுத்தம். அங்க 1000 பேர், இங்க 300 பேர் சமாளிச்சு வந்துட்டாங்க. உஹது களம் வந்தது. அதே குறைஷிகளுக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் நடந்த யுத்தம். அங்க 3000 பேர், இங்க 1000 பேர். அடுத்த ஒரு யுத்தம் நடக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே இது மாதிரியான ஒரு நயவஞ்சகத்தனமான எதிரிகளை சமூகத்தை நீங்க பார்க்க முடியாது. அஹ்ஸாப், ஹந்தக், அகல் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிற யுத்தம். அந்த யுத்தத்தில் யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? நேற்று வரை கை குலுக்கி பழகிய யூதன் அந்த கூட்டத்தில் நின்னான். நேற்று வரை நமக்கு எதிரியாக இல்லாத கிறிஸ்துவன் இந்த கூட்டத்தில் இருந்தான். நம்மோடு தொழுதவன், லுகரிலே, அசரிலே, மகரிபிலே, இஷாவிலே நம்மோடு ஜக்காத்தை வாங்கி சாப்பிட்டவன், நம்மோடு இருந்தவன், அந்த நயவஞ்சகன் அந்த கூட்டத்தில் இருந்தான். பனு குரைலாவை சார்ந்த யூதர்கள் வந்து நின்றார்கள். தபூக்கை சார்ந்த யூதர்கள் வந்து நின்றார்கள். ஹைபரை சார்ந்த யூதர்கள் வந்து நின்றார்கள். இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த பெரும்படையா வந்து நிற்கிறான். பெரிய கூட்டம். ரசூலுல்லாஹ் நினைச்சு கூட பார்க்கல இவன்லாம் நமக்கு எதிரி. நேத்துக்கு வரைக்கும் அப்படி இருந்தா, நீங்க உங்களுடைய சட்டத்தை போடுங்க, நாங்க கட்டுப்பட்டு போறோம்னு இருந்தவன், ஒப்பந்தத்திற்கு சொன்னவன், இன்னைக்கு மனநிலை என்ன? எல்லா பயிலும் ஒண்ணு சேர்ந்துட்டான். இந்த ஏகத்துவத்துக்கு தான் நடக்கும். என்றைக்கு இஸ்லாத்தினுடைய சரியான கொள்கை மக்கள் மத்தியில் நீங்கள் நிலைநாட்ட நினைக்கிறீர்களோ, அவனுக்குள்ள 1008 சண்டை, 1008 பிளவு, ஒன்று எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவான். குலூபுகும் ஷத்தான் அல்லாஹ் சொல்றானே, உள்ளம் பிளவுபட்டு இருக்கும், ஆனால் ஒன்னை எதுக்குன்னு சேர்ந்துருவான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த நிபந்தனைகளை எல்லாம் மறந்துடுவான். அவனுக்கான சட்டத்திட்டத்தை மறந்துடுவான். எல்லா பயிலும் ஒண்ணு சேர்ந்துருவான். அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து சஹாபாக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். திருக்குரானிலே அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள். நேற்று வரை அரபுகள் தான் உங்களுக்கு எதிரி, நேற்று வரை மக்காவாசிகள் தான் உங்களுக்கு எதிரி, நேற்று வரை குறைஷிகள் தான் உங்களுக்கு எதிரி, இன்னைக்கு முழு உலகம் உனக்கு எதிரி. பாரசீகர்கள் உங்களுக்கு எதிரி, ரோமபுரி உங்களுக்கு எதிரி, யூதர்கள் உங்களுக்கு எதிரி, கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு எதிரி, நெருப்பு வணங்கிகள் உங்களுக்கு எதிரி, உங்களோடு வாழுகிற நயவஞ்சகர்கள் உங்களுக்கு எதிரி. நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஃபக்ஷவுஹும், அந்த மக்களுக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸாலஹும் ஈமானா, சஹாபாக்கள் ஈமான் வளர்ந்தது. அல்லாஹ் சொல்கிறான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்றைக்கு நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எறியப்பட்டார்களோ, தனி ஒரு நபராக இருக்கிற இப்ராஹிமை சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு போதும், அவன் அழகிய பொறுப்புதார் என்று தன் சமூகத்திற்கு எதிராக ஒரு வார்த்தையை சொன்னார்களே, அதே வார்த்தையை சொற்ப நபித்தோழர்களாக இருந்த அந்த ஹந்தக் யுத்தத்திலே ஒட்டுமொத்த எதிரிகளுக்கு மத்தியில் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதும், அவன் அழகிய பொறுப்புதார் என்று சொல்லி யுத்த களத்திலே சென்றார்கள். அல்லாஹ் பெரும் வெற்றியை அவர்கள் கால்களிலே கொண்டு வந்து போட்டான். போர்க்களம் அதோடு முடியல. ஹந்தக் யுத்தம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. பல மாத காலம் தொடர்ந்த யுத்தம். இரவிலே கடும் பனி, பகலிலே கடும் வெயில். இவ்வளவு சிரமத்தையும் தாண்டி வீட்டிற்கு சென்று உட்காருவதற்குள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயுதத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த முஹம்மதே, நீங்களும் உங்கள் தோழர்களும் ஆயுதத்தை கீழே வச்சிட்டீங்களா? வானவர்களாகிய நாங்கள் இன்னும் ஆயுதத்தை கீழே வைக்கலங்கிறாங்க. அதற்கு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இப்ப அடுத்து எங்க போகணும்? பனு குரைலா என்ற பகுதியை காட்டுறாங்க. நேற்றுக்கு வரைக்கும் உனக்கு நண்பனா இருந்தான், உங்கள்ட்ட அப்படிதான் பேசினா. இந்த யுத்த களத்துக்கு மூல காரணமே அவன் தான். இவனை இன்னைக்கு அடக்கி ஒடுக்கி வைக்கலைன்னா நாளைக்கு அடுத்தவன் படையை தட்டிட்டு வருவான். உடனடியாக புறப்படுவான். இவன் நயவஞ்சகத்தனம். நேற்றுக்கு வரைக்கும் நண்பனா இருந்தாமல்ல, இன்னைக்கு அங்க போய் சேர்ந்துட்டான். இப்படிப்பட்டவனை உடனடியாக அடக்கணும். மீண்டும் போர்க்களத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இவ்வளவு மாசம் நின்னாச்சுல, மனைவியை பார்க்கல, பிள்ளைகளை பார்க்கல, சாப்பிடல, கொள்ளல, எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, பராமரிக்கணும், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார்கள். மீண்டும் கூப்பிட்ட என்ன ஆகும்? உடனடியாக வந்து நின்றார்கள் சஹாபாக்கள். தைரியம் அவர்கள்ட்ட இருந்த மொத்த காரியத்தில் என்ன நிலை? தைரியம். எது நடக்கட்டும், நீயா நானு பார்த்துரும்.
முஅத்தா என்ற யுத்தம் ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளாத ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த பெரிய யுத்தம் அதுதான். ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, ஸைத் பின் ஹாரிஸ் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார். அவர் ஒருவேளை மரணித்து விட்டால் ஜாஃபர் பின் அப்துல் ரஹ்மான் அதாவது அப்துல்லா பின் ரவாஹா அந்த கூட்டத்திற்கு அடுத்த அமீர் அவரும் மரணித்து விட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் அடுத்த அமீர் என்று நபி அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. யுத்த களம் நடக்குது. 3000 பேர் எதிரணியில 2 லட்சம் பேர். ரோமபுரி பேரரசோடு நடைபெற்ற முதல் கட்ட யுத்தம் முஅத்தா போர்க்களம். இதன் முடிவு உமர் ரலியல்லாஹு காலத்தில் முடிந்து ரோமபுரி பேரரசு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள் நுழைந்த ஆண்டு உமருடைய ஆட்சி காலம். இங்க பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு இங்கதான். 3000 பேர் போறாங்க. போகும்போது அவர்களுக்கு ஒரு பயம். 3000 பேர் 2 லட்சம் பேர் தாக்கு பிடிக்க முடியுமா? ஏறத்தாழ ஒரு நபர் 20 நபர்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவ்வளவு பெரிய அளவில் நமக்கு சக்தி கிடையாது, சூழ்நிலை கிடையாது. அதனால் நபியிடத்தில் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கேட்போம் அல்லது போர்க்களத்தை விட்டு திரும்புவோம் என்று பேசுகிறார்கள். அப்துல்லா பின் ரவாஹா சொல்கிறார், மௌத்தை எதிர்பார்த்து வந்தோம், வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி தெரியுது, மரணத்தை தான் எதிர்பார்த்து வந்தோம் என்றால் அங்கதான் மௌத் இருக்கு, அங்கதான் ஷஹீத் இருக்கிறது, அதை நோக்கி போவோம், எது நடக்குது அல்லாஹ் பார்த்துக்குவான். உடனடியாக போர்க்களத்துக்கு செல்கிறார்கள். 3000 பேர். ஸைத் பின் ஹாரிஸா என்ற முதல் கட்ட அமீர் கொல்லப்படுகிறார். ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறாங்க. ஸைத் பின் ஹாரிஸாவிடத்தில் கொடி இருந்தது, அவர் கொல்லப்பட்டார். அடுத்த கலீஃபா அடுத்த அமீராக அப்துல்லா பின் ரவாஹா கொடியை ஏந்தினார், அவரும் கொல்லப்பட்டார். அடுத்த அமீராக ஜாஃபர் பின் அபி தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய நேசமிக்க இரத்த பந்த உறவுகளில் உள்ள சகோதரர், அவர் கூட ரசூலுல்லாஹ் ரொம்ப காலம் இருக்க முடியல, அப்படிப்பட்டவர் கொல்லப்படுகிறார். நபிகளார் கண்ணீர் வடித்த நிலையில் சொல்கிறார்கள். இறுதியாக காலித் பின் வலீத் அந்த போர் கொடியை தலைமை தாங்கி ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை வழங்குகிறான். 3000 பேர் போய் 2 லட்சம் பேர் நாசமாக்கப்பட்ட முதல் வரலாற்று போர்க்களம் முஅத்தா போர்க்களம். அங்க அவங்கள்ட்ட இருந்த காரணம் என்ன தெரியுமா? ஈமானோடு சேர்ந்த தைரியம், எதுவும் நடக்கட்டும் அல்லாஹ் பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யாரு கொடுத்தது? யார் ஆசிரியர்? அல்லாஹ்வுடைய உதவியால் இப்ராஹிம் நபியிடத்தில் இருந்து பெற்ற பாடம் தான் அன்றைக்கு ஒரு பெரும் ஹிலாஃபத்தை அந்த முஸ்லிம் சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. இன்னைக்கு நம்மள கூட்டம் அதிகம் தெரியுமில்ல, முஸ்லிம்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க 200 கோடி பேர் இருக்கிறோம் உலகம் முழுக்க, 20 மில்லியன் மக்கள் ஒரு நபரை பின்பற்றுகிறார்கள் என்றால் 200 மில்லியன் மக்கள், இவ்வளவு மக்கள் ஒரு நபரை பின்பற்றுகிறார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுகிற முஸ்லிம்கள் தான். 1400 வருஷம் தாண்டி இருந்துச்சு, நம்ம வாய்ஜவடால் விடுவோம். இவ்வளவு கூட்டம் இருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்யுங்க நாதி கிடையாது. இவ்வளவு கூட்டம் இருக்கிறது சிரியா முஸ்லிம்களை காப்பாற்ற நாதி கிடையாது. இவ்வளவு முஸ்லிம் இருக்கிறது யூபியிலோ ஜார்க்கண்டிலோ குஜராத்திலோ காஷ்மீரிலோ பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய ரத்தத்தை துடைப்பதற்கு கைகள் கிடையாது. இவ்வளவு கூட்டம் இருக்கிறது. பர்மாவிலே ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என்ற பெயரில் வாழ்ந்த லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்ட போது அவர்களுடைய அந்த கண்ணீரை துடைப்பதற்கு நாதி கிடையாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் மக்களே, எதிரிகள் உங்களை உணவு தட்டை தேடி வருகிற மிருகத்தை போன்று வந்து அடிப்பார்கள். நாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அன்றைய காலத்தில் நாங்கள் குறைவாக இருப்போமா? இல்ல, அன்னைக்கு தான் நிறைய இருப்ப. முஸ்லிம் மெஜாரிட்டியை பார்த்தா அப்படி இருக்கும். அந்த நேரத்தில் உங்களை அடிப்பார்கள். ஆனா கூட்டம் அதிகமா இருக்கிறது முக்கியம் இல்லை, எல்லாம் குப்பங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சருகுகள் தெரியுமா? மரத்துல இருந்து இலை உதிருமே, பார்த்தீங்கன்னா அப்படி திருமுழுக்க அப்படி பரவி கிடக்கும். அப்ப இவ்வளவு இருக்கிற ஒரு காத்து அடிச்சு அடுத்தது கொண்டு போயிரும். நீ அப்படி இருப்பேன்னாங்க. ஒரு வெள்ளத்திற்கு தாங்காத சருகுகளை போன்று முஸ்லிம்கள் மாறி விடுவார்கள். உங்கள் உள்ளத்தில் வகன் குடியேறி விடும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் வகன், அல்லாஹ்வுடைய தூதரே வகன் என்றால் என்ன? நபிகளார் சொல்கிறார்கள், கராஹியத்தல் மௌத், மரணத்தை வெறுப்பீர்கள், வ ஹுப்புத் துன்யா, உலகத்தை நேசிப்பீர்கள். இந்த எண்ணம் உன் உள்ளத்துல வந்துருச்சுன்னா இப்ராஹிம் நபியுடைய கோட்பாடெல்லாம் வேலைக்கு ஆகாது, ரசூலுல்லாஹ்வுடைய கோட்பாடு வேலைக்கு ஆகாது, சஹாபாக்களுடைய ஈமானி உறுதி வேலைக்கு ஆகாது. தொடர் நடுங்கி போயிருவ. நீ இருக்கிறவனெல்லாம் பார்த்த பயம், செத்துருவோமோ, சேர்த்து வச்ச சொத்து என்ன ஆகும், இப்ப ஒரு ஸ்டேட்டஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறோம், இப்ப கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், புள்ள மூஞ்ச கூட பார்க்கல, இன்னும் புள்ள பிறக்கல, இப்படின்னு 1008 உலக எண்ணத்தில் மரண பயத்தில் தொடை நடுங்கிய கூட்டமாக நீங்கள் மாறுவீர்கள். உணவு தட்டை தேடி வருகிற மிருகத்தை போன்று வந்து அவர்கள் உங்களை அடிப்பார்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ் அன்னைக்கு 300 பேர் 1000 பேரை ஓட விட்டாங்க. இன்னைக்கு 200 கோடி பேர். நம்ம யாருக்கு எதிராக ஆயுதம் தாங்கக்கூடியவர்கள் கிடையாது, யாருக்கு எதிராகவும் ஆயுதத்தை பிரயோகப்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது. ஆனா குறைஞ்சபட்ச என்னால காப்பாற்ற முடியலையே.
நான் கருப்பின மக்களுக்கு போய் காப்பாற்ற போறேன், ஆப்பிரிக்காவில் காப்பாற்ற முடியாது. என்னால காப்பாற்ற முடியல. முஸ்லீம் அடிப்படுற ஒரு வார்த்தை கேட்க முடியல. இந்த நிலையில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு பெரிய அளவில் நாங்க தான் வளர்ந்துட்டோம். நாங்க தான் மெஜாரிட்டி. குப்பங்கிறாங்க சொல்ல, அது குப்பப்பா. அவ்வளவு மெஜாரிட்டி வச்சுட்டு என்ன செய்ய? அதை கொண்டு ஏதாவது பயன் இருக்குதா? இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா? இஸ்லாத்தினுடைய ஷரியத்தை ஓ வாழ்க்கையில் கொண்டு வர முடியுமா? பாங்கு சொல்ல முடியாதுன்னு சட்டம் போடுவான், தொழக்கூடாதுன்னு சட்டம் போடுவான். யோகி ஆதித்யநாத் கடந்த தேர்தலுக்கு முன்பு அவர் சொல்லுகிறார், நாங்கள் மீண்டும் பிரதமராக இதே இடத்தில் ஆட்சியை பிடிப்போமே ஆனால் பள்ளிவாசல்கள் யூபியில ஒரு பள்ளிவாசல் இருக்காதுங்கிறார். பள்ளிவாசல்கள் தரைமட்டமாக்கப்படும் என்கிறார். இனி ஒரு இஸ்லாமியன் அல்லாங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது என்று பகிரங்கப்படுத்துகிறார். ஒரு முன்னாள் மந்திரி பேசுகிறார், நாங்கள் எங்களிடத்தில் ஆட்சி வந்தால் இந்த முட்டாள் முஸ்லிம் மக்களை தலைகளை கட்டி தொங்க விடுவோங்கிறோம். எங்களிடத்தில் ஆட்சி வந்தால் இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்படுவார்கள். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுமா? நமக்கு ஒரு பயம், பேசாம இஸ்லாத்தை விட்டு வெளியே பெறுமான்ற அளவுக்கு வந்துருச்சு இல்ல? அட இவனை விட லட்சம் பேர் பார்த்தாச்சு நபிமார்கள். அல்லாஹ் ஃபிரௌனை அழிக்கும் போது ஃபிரௌன் காலத்தில் காரூன் என்ற ஒருவன் இருந்தான். அந்த காரூன் அல்லாஹ் மண்ணோட புதைக்கும் போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவனுக்கு தெரியாத இந்த காரூனுக்கு இவனை விட பெரும் ஆள் பலம் கொண்ட, இவனை விட பெரும் பணபலம் கொண்ட எத்தனையோ ஆட்சியாளர்களை, எத்தனையோ சமுதாயத்தை நான் அழிச்சிருக்கிறேன்னு இவனுக்கு தெரியாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். நமக்கு தெரிஞ்சு குர்ஆன் சொன்ன வரலாற்றில் பெரிய கொடியவன் ஃபிரௌன். அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌனுக்கு மேல அப்பம் பாட்டம் முப்பாட்டெல்லாம் முந்தைய காலத்தில் இருந்திருக்காங்கிறான். அவனை எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டான்டா. இவன் யாரா இவங்கிறான். இன்னைக்கு இப்படிப்பட்ட சாதாரண ஒன்றுமே இல்லாத, அறிவும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, வெறும் அதிகாரத்தை மட்டும் வைத்திருக்கக்கூடிய கூட்டத்தை கண்டு பயப்படுகிற சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகத்தவருடைய நிலைமை வந்துவிட்டது. இப்ராஹிம் நபி சொல்லி தரக்கூடிய பாடம் நமக்கு கறி மட்டும் தான் ஞாபகம் வருது. இப்ராஹிம் நபினா ஆட்டை அறுக்கணும், குர்பானி போடணும், உப்பு கண்டத்தை வைக்கணும், ஏழைக்கும் கொடுக்கணும், நாமளும் சாப்பிடணும். இதுதான் இப்ராஹிம் நபியுடைய பாடமா? ஆடை இருக்கிறது ஒரு விஷயமா? அல்லாஹ் சொன்னால் எதையும் செய்வேன் தைரியத்தோடு என்ற மனநிலை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு அற்புதமான பாடம். அந்த பாடத்தை நாம் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் தைரியத்தோடு இருப்போம். எந்த சூழ்நிலை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஈமானிய உறுதியை இழக்காமல் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருப்போம். கொஞ்சம் முன்னாடி வாங்க, பின்னாடி நிற்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் தீர்ப்புகள் எல்லாம் வந்து நாளைய தினத்தில் மீண்டும் அதே ஆட்சியாளர் பதவியேற்கக்கூடிய, நாளைக்கு சனிக்கிழமை பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்விடத்தில் நம்ம எவ்வளோ பிரார்த்தனை வச்சோம். நாம எதிர்பார்த்த வெற்றி வேற, அல்லாஹ் கொடுத்த வெற்றி வேற. நாம என்ன நினைச்சோம்னா, வேறு ஒரு இந்த நாட்டை நேசிக்கிற ஒரு கூட்டணி கையில் இந்த நாடு போகணும், மீண்டும் பழைய நிலைக்கு இந்த நாடு திரும்பணும், அதே ஒற்றுமை எண்ணத்தோடு இந்த மக்கள் எல்லாம் வாழணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம அல்லாட்ட வச்சோம். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? இதே நபர்களுடைய கையில் ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை எடுத்துக்கிட்டான். உங்க கையில் ஆட்சி இருக்கும். இந்த காமெடிக்கு சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை இவர் தான், போட்டிருக்கிற சட்டை எந்துங்கிற மாதிரி இதே ஆட்சியாளர் தான். நேற்றுக்கு யாரு பிரதமரோ அவர் தான் நாளைக்கு பிரதமர். ஆனா அதிகாரம் கிடையாது இவர் கையில. சிஏஏ, என்ஆர்சி அதெல்லாம் கொண்டு வர முடியாது. பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியாது. ஏன்? தனி பெரும்பான்மையை இழந்து நொண்டி காலில் தான் இன்றைக்கு பாஜக சவாரி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது. பீகாரை சார்ந்த நிதிஷ்குமார் என்பதையும் ஆந்திராவை சார்ந்த சந்திரபாபு நாயுடு என்ற இரண்டு நபரை துணைக்கு வைக்காமல் இவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா? இந்துத்துவாவுக்கு எதிரானவங்க. இந்துத்துவாக்கு எதிரானவங்கன்னா அந்த கொள்கைக்கு எதிர் கிடையாது, மாநிலங்களவையுடைய உரிமையை எதிர்பார்க்கக்கூடிய கூட்டம் இவங்க. இந்துத்துவாக்கு அடிப்படை என்ன தெரியுமாங்க? எந்த மாநிலத்துக்கு நீ தனி உரிமையெல்லாம் கிடையாது. இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷம் இவனுக்கு ஆட்சி பெரும்பான்மையோட கிடைச்சதுன்னா முதல்வருங்கிற போஸ்டிங் எடுத்துருவான். நான் தான் ஆளுநர் தான் இனி ஆட்சி செய்வாரு அப்படிங்கிற அந்த சிற்றரசர்கள் மாதிரி ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துருவான். முதல்வர் இல்லைன்னு நீங்க நாம் போடுறதா சட்டம் அப்படிங்கிற ஒரு பெரும் சர்வாதிகாரமா மாறும். மாநிலங்களுக்கு என்று தனி உரிமை கிடையாது. அதான் அன்னைக்கு காஷ்மீர்ல எடுத்தான், அடுத்து வேற வேற மாநிலங்கள்ல எடுத்தான். இந்த நிலை அடுத்து வரணும் அப்படிங்கிற சூழ்நிலையில ஆட்சி அமைக்க புறப்பட்ட அவர்கள் இன்னைக்கு இந்த ரெண்டு மாநிலங்களவை உரிமையை எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டு பேருடைய துணை இருந்தால்தான் ஆட்சியை தொடர முடியும் ஆயிடுச்சு. இப்ப நிலைமை என்ன நாளைக்கு ஆகும் தெரியுமா? ஆந்திராக்கு தனி மாநிலங்களவை உரிமையை தானே இவர் கேட்பார், பீகாருக்கு தனி மாநிலங்களவை உரிமையை தானே அவர் கேட்பார். நீ தரியான அவங்க கூட போவான்னு வரும். இவனுக்கு ஆட்சியை தக்க வைக்கும். இப்போ ஒரு ஆட்சியாளர் இருக்காருல்ல, இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர்.
ஆட்சியை விடக்கூடாது, இந்துத்துவாவே போனாலும் பரவாயில்ல ஆட்சியை விட்டுறக்கூடாதுங்கிற பதவி மோகம் 10 வருஷம் உட்கார்ந்தாச்சு இல்ல. அந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு இவரை பிடிக்கல. இவரை விரட்டி விட்டுட்டு வேற ஆளை வைக்கலாமா? அந்த காவி துணி போட்ட ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட்டு வைக்கலாமா? இல்ல சிலிண்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, முன்னாள் உள்துறை அமைச்சர், அவரை தூக்கி வைக்கலாமான்னு அங்கனுக்குள்ளேயே பேச்சு நடக்குது. இதை தாண்டி இந்த 2 பேர், இதையும் தாண்டி 240க்கு நெருக்கமான தொகுதிகள் எதிர்கட்சிகளாக அந்த பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். நிலைமை என்ன தெரியுமா? பொது சிவில் சட்டத்தை நீ கொண்டு வரதை வை, சிஏஏ நீ அமல்படுத்தி பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. வாயை திறக்க முடியாது. இனி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ எதை பண்ணாலும் உன் கூட்டத்தில் இருக்கிற நபர்களை எதிர்ப்பார்கள். அதை தாண்டி 240 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பார்கள். அப்ப லேசில ஒரு சட்டங்க வராது. 5 வருஷம் இப்ப என்ன நடக்க போகுதுன்னா உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாக போறானுங்க. அல்லாஹ் சொல்றான்ல, அதான் அந்த உலகத்துல ஒரு பொதுவா ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அப்படி பொத்திக்கிட்டு உட்கார வேண்டியதான். இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டான். இவர்கள் எதிர்கட்சிக்கு காட்சி கிடைச்சா கூட இவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது. இன்னும் 5 ஆண்டுகள்லாம் கிடையாது. 6 மாசம் ஆட்சி தாங்கனாலே பெரிய விஷயம், 1 வருஷம் ஆட்சி தாங்கனாலே பெரிய விஷயம். அப்ப என்னதாங்க செய்ய முடியும்? 5 வருஷம் வெளிநாடு சுத்திக்கிட்டே இருந்தார்ல, அப்படி சுத்தலாம். அது மட்டும்தான் உன்னால முடியும். இனிமேல் நான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறேன், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர போறேன், அதுக்கப்புறம் என்ன மாநிலங்கள் உரிமையை பறிக்க போறேன், இந்துத்துவ ராஷ்டிரத்தை உருவாக்க போறேன், பாகிஸ்தான், பர்மா, பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் உள்ள கொண்டு வர போறேன், பெருமளவுல அகன்ற பாரதத்தை கொண்டு வர போறேன். இதெல்லாம் வாயில வடதான் சொல்ல முடியும். உள்ளுக்குள்ள பேப்பர் கூட தாக்கல் பண்ண முடியாது. தாக்கல் பண்ணா இந்த 2 பேர் கலந்துருவாங்க, நாளைக்கும் ஆட்சி கவிழ்ந்துரும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாதிப்புல நகைச்சுவை குணத்தை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டான். டம்மி ஆட்சியாளர் சும்மா உட்கார்ந்துக்குவார். முன்னாடி அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அப்படி சும்மா உட்கார்ற மாதிரி ஆக்கிட்டான். மிகப்பெரிய ஒரு காரியத்தை இறைவன் நடத்தி இருக்கிறான். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாநிலங்கள் நடைபெற்ற அந்த ஓட்டு வாக்கெடுப்பு காரியங்கள்ல தமிழ்நாடு மட்டும்தான் இந்திய கூட்டணியோட சேர்ந்து நிக்குது முழுமையா. மற்ற இடத்துல இப்பதான் கொஞ்சம் வடக்கம் கொஞ்சம் தெளிவாகிறோம். அட இவனை பின்பற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நேற்றுக்கு வரைக்கும் 10 வருஷம் மனுஷன் இன்னைக்கு என்ன தெய்வ குழந்தைங்கிறான். நேற்றுக்கு வரைக்கும் ஒரு வார்த்தையை சொன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றான். ராமர் கோயில் கட்டி அந்த தொகுதியில் இவர்களால் வெல்ல முடியல. அந்த தொகுதியை சார்ந்த ஒரு சிறுவன் சொல்லுகிறான், இந்த கோயிலை வச்சு எனக்கு கல்வி கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, நாளைக்கு நான் வெளியே உட்கார்ந்து பிச்சை தான் எடுக்க போறேங்கிறான். இதனுடைய விளைவு என்ன? தனது சொந்த தொகுதியை கூட தங்களால் காப்பாற்ற முடியாத அளவிற்கு பெரும் பின்னடைவை சந்தித்து விட்டார்கள். விளைவு என்ன காரணம்? அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் படித்தவர்கள். கல்வி மட்டும்தான் அறியாமை கால மக்களை விரட்டி அடிப்பதற்கும் அறிவுள்ளவர்களை ஆட்சி அமைப்பதற்கும் ஒரு வழிவகை. அந்த சூழ்நிலையை தமிழ்நாடு உணர்த்திருச்சு. ஒரு நேரம் நாடாளுமன்றத்திலே ராகுல் காந்தி பேசினார், தமிழ்நாட்டை உங்களால் ஒருபோதும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர முடியாது என்று. என்ன காரணம்? இங்கு கல்வியினுடைய ஆதிக்கம் இருப்பதனால் அடக்குமுறை செய்யக்கூடியவர்கள் இங்கு ஆதிக்கம் செய்ய முடியாது. அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், யுத்தில் ஹிக்மத்த மையஷா, தான் நாடியவருக்கெல்லாம் கல்வியை வழங்குகிறான். ஒமை யுத்தல் ஹிக்மத்த ஃபக்கத் ஊத்திய கைரன் கதீரா, யாருக்கெல்லாம் கல்வியை வழங்குகிறானோ அவர்கள் ஏராளம் கொடுப்பனை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த கல்வியை சமூக மக்கள் மத்தியில் அடுத்த கட்ட தலைமுறைக்கு கொண்டு போங்க. அவன் அதை தடுக்க தான் நீட்டை கொண்டு வந்தான். இவனை எவனுமே படிக்க விடாம அறிவு குருடன் ஆக்கணும். சமூகம் இன்றைக்காவது விழிப்படைந்து கொள்ளுங்கள். ஏராளமான அரசு பதவிகளில் நம்முடைய வீட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்கு அதிகமாக முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பேரருள், இவர்கள் ஆட்சியாளர்கள், ஆனால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு மிக பெரும் பலகீனத்தோடு நொண்டிக்கால் குதிரையாக இவர்களை அல்லாஹ் அமர வச்சிருக்கான். இவன் வந்து இனி ஒன்றும் செய்ய போறது இல்லை, எல்லாம் பேசுவான், வாய்க்கிலேயே பேச முடியும். நாளைக்கு விலைவாசி கூடும், அதுல மாற்றம் கிடையாது. 100 ரூபாய் இருக்கா பெட்ரோல், 101 ரூபா, நாளைக்கு 200 ரூபா மாறும். அதுக்குத்தான் இவர்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறதே தவிர இஸ்லாமியர்களை, சிறுபான்மையினர்களை ஒடுக்கக்கூடிய அதிகாரத்தை இழந்த இந்துத்துவா என்பதை வெறும் வார்த்தை அளவில் வைத்திருக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் இவர்களை பல்லு புடுங்கப்பட்ட பாம்பாக்கி வச்சினான். இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாநிலமோ வேற எந்த மாநிலமோ, கல்வியில 5 வருஷம் நமக்கு ஒரு வாய்ப்பு. கல்வியில நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி அடுத்த கட்ட பதவிகளை, அடுத்த கட்ட பொறுப்புகளை நாம் பெறுகிறோமோ, நாம் அடுத்ததாக அறிவுள்ள சமுதாயத்தை உருவாக்கலாம். நம்மளை படிச்சவன் ஒருத்தர் நம்ம ஆட்சி பண்ற ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வந்து சேர்க்கலாம். அதற்கு பிள்ளைகளை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்த வாரம் ஜும்மாவுடைய வசூல் பக்கத்தில் இருக்கிற ஏரலில் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த ஒரு பள்ளிவாசலை நாம் கட்டமைக்க இருக்கிறோம். அந்த மக்கள் அதிகமான மூட பழக்க வழக்கங்கள், சமுதாயத்தில் இல்லாத பல மாற்றமான பிதாத்தான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கு அதிகம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அந்த பகுதிக்கு தேவை. அதை உணர்ந்து அந்த பள்ளிவாசல் ஏறத்தால் அவங்களே 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக அந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஓலை குடிச மாதிரி ஒரு ஓட்டு வீட்டிலே வாடகை பிடித்து நடத்தக்கூடிய அந்த மக்களுக்கு இன்னும் பொருளாதாரம் இருந்தால் ஒரு தனி பள்ளியை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அடையலாம். அடுத்த வரக்கூடிய வாரத்தினுடைய ஜும்மா வசூல் அந்த வகைக்கு செலவழிக்கப்படுகிறது. நபிகளார் சொன்னார்கள், மண் பனா
பைத்தன் லில்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்களோ பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. அதற்காக உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள். அன்னசிகா என்ற நம்முடைய காயல்பட்டினத்தில் இயங்கி வரக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பெண்கள் கல்லூரி வரக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களில் கல்லூரி ஆரம்பிக்க இருக்கிறது. இதில் உங்கள் வீட்டு பிள்ளைகளை பெண்களை அந்த கல்லூரியில் நீங்கள் இணைக்கலாம் என்றால் 8 வயது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், தமிழ் எழுத படிக்க தெரிந்து குர்ஆன் ஓத தெரிந்திருந்தால் இந்த வகுப்பில் நீங்கள் சேரலாம். அதற்கு ஃபார்ம் நம்ம பள்ளியில் இருந்து இமாம் கொடுப்பாங்க, அதை பெற்று அந்த வகுப்பில் சேர்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வெள்ளி சனி ஞாயிறில் நடைபெறக்கூடிய அந்த மகரிப்புக்கு பிறகு உண்டான மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியும், வெள்ளி சனி ஞாயிறில் அசருக்கு பிறகு மெகாஃபோன் பிரச்சாரம் போன்ற பல பிரச்சாரங்களை நாம் நடத்துகிறோம். அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி தான் உல்கியாவுக்கு நாம் கூட்டு குர்பானிக்கு சேர்க்கக்கூடிய பங்கின் இறுதி நாள். அதை உணர்ந்து அதற்கு முன்பாக நம்ம 4800 என்று விலை நிர்ணயம் செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பணியிலே சேர்ந்து நன்மை அடையக்கூடிய மக்கள் முன்னெடுத்து வாருங்கள். இன்றைக்கு மகரிப்பில் பிறை தேட வேண்டிய நாள், தமிழ்நாட்டிற்கான பிறை தேட வேண்டிய நாள். ஒருவேளை இன்றைக்கு பிறை தென்பட்டால் வரும் ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு அரஃபா நோன்பு, வர திங்கள் போய் அடுத்த திங்கள் பெருநாள் தினம். இன்னைக்கு பிறை தென்படவில்லை என்றால் வர திங்கள் போய் அடுத்த திங்கள் அரஃபா நோன்பு, வர செவ்வாய் போய் அடுத்த செவ்வாய் பெருநாள் தினம். பெருநாள் தினத்திற்கான அந்த காரியத்தையும் அரஃபா நோன்பை பற்றியும், ஹாஜிகள் அங்க கூடுறாங்க இங்க அரஃபா கொண்டாடுறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கான சட்டத்திட்டங்களை வரக்கூடிய வாரத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.